வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய்பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 28ஆம் பாகமாக விதைத்தர மேம்பாட்டிற்கான புதிய தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் மதராஸ் உர நிறுவனத்தில் பணிபுரியும் உர விநியோகத்துறை மேலாளர் திரு கணபதி அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று விதைத்தர மேம்பாட்டிற்கான புதிய தொழில்நுட்பங்கள் இதை பற்றி பார்க்குறோம். நல்ல விதைகளே நல்ல விளைச்சலின் ஆதாரம். நாம் விதைக்கும் ஒவ்வொரு விதையும் நல்ல முளைப்பு திறனும் வீரியமும் கொண்டிருத்தல் மிகவும் முக்கியம். வீரியமான விதைகளே விரைவில் முளைத்து வாலிப்பான செடிகளை உருவாக்கி அனைத்து இடர்களையும் தாங்கி வளர்ந்து நல்ல முறையில் காய்பிடித்து அதிக விளைச்சலை தர முடியும். ஆகவே தான் நம் முன்னோர்கள் நல்வித்து நம் சொத்து, சொத்தை போல வித்தை பேணு என்பன போன்ற பழமொழிகளை, விதைகளின் முக்கியத்துவத்தை நமது சந்ததியினருக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு பயிரை நாம் உற்பத்தி செய்ய நமக்கு விதை, நீர், உரம், பூச்சி, பூஞ்சான கொல்லி மற்றும் களை எடுத்தல் போன்ற பல பண்ணை பணிகளுக்கான மொத்த பயிர் உற்பத்தி செலவுகளின் விதைக்கான செலவு 3 முதல் 6% மட்டுமே. ஆனால் பயிர் விளைச்சலை நல்ல முறையில் எடுக்க நல் வித்துக்களின் பங்கு சுமார் 20% என்பதற்கான ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. விதைகளின் முளைப்பு திறன் மட்டுமில்லாமல் அவற்றின் வீரியத்தையும் நம்ம கருத்தில் கொண்டு விவசாயிகளுக்கு இன்றியமையாத 3 உன்னதமான தொழில்நுட்பங்களை உருவாக்கி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் 2023ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்குது. அது என்னென்னா டிஎன்ஏயு விதை அமிர்தம், டிஎன்ஏயு விதை வில்லைகள், டிஎன்ஏயு விதை அடர் முலாம் தொழில்நுட்பம். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். டிஎன்ஏயு விதை அமிர்தம். விதை அமிர்தம்னா என்ன? விதை அமிர்தம் என்பது ஒரு திரவ பொருள். நீர் உறிஞ்சும் தன்மையை அதிகப்படுத்தும் ஒரு பாலிமர் திரவத்துடன் முளைப்பு திறன் மற்றும் வேர் வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய மிக முக்கிய ரசாயன பொருட்களை சரிவிகிதத்தில் கலந்து அவை ஒத்திசைந்து விதையில் உள்ள செல்களில் புகுந்து அவற்றின் ஆற்றலை மேம்படுத்தும் விதமாக விதை அமிர்தம் என்னும் திரவம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. விதைகளின் மேல் அவை சீராக பறை உள்ளதா என்பதை அறிந்து கொள்ளும் வகையில் இத்திரவத்தில் ஒரு சிவப்பு நிற நிறமியும் சேர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த விதை அமிர்தம் அனைத்து விதைகளிலும் முழுமையாக பரவுவதால் விதைகள் நல்ல முறையில் முளைத்து அதிக வீரியமுள்ள நாற்றுகளை வெளிப்படுத்துது. இதோட பயன்கள் பார்த்திங்கன்னா, விதை அமிர்தம் பூசப்பட்ட விதைகள் குறுகிய காலத்தில் அதிகமான நீரை ஈர்த்து விதை முளைப்பிற்கான வேதியியல் மாற்றங்களை விரைவாக மேற்கொள்கிறது. அதோட 30% வரை அதிக பக்கவாட்டு வேர்களையும் உற்பத்தி செய்யுது. செடிகளின் தண்டு பகுதி திடமாக, இலைகள் கரும்பச்சை நிறத்துடன் காணப்படுது. இவ்வாறாக நாற்றுக்களின் வீரியம் சிறந்த முறையில் மேம்படுவதால் வயல்வெளியில் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதிகமான வேர்கள் இருப்பதால் அதிக நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை மண்ணிலிருந்து கிரகித்து பயிர்கள் நல்ல வளர்ச்சி அடையுது. இது தவிர வறட்சியும் நோய் தாங்கும் பூச்சி தாக்குதலையும் தாங்கி வளரக்கூடிய வகையில் வீரியத்துடன் காணப்படுகிறது. இதை எப்படி உபயோகிக்கலாம்? 1 கிலோ விதையினை பெரிய வாளியில் ஒரு 10 லிட்டர் எடுத்துக்கொள்ளணும். விதையை கிளறுவதற்கு ஒரு தடிமனான குச்சியும் எடுத்துக்கணும். இந்த விதை அமிர்த திரவத்தை குடுவையில் எடுத்துக்கணும். இது எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, பல்வேறு பயிர்களுக்கு ஒரு பரிந்துரைக்கப்பட்ட விதை அமிர்தத்தின் அளவு சொல்லியிருக்காங்க. இப்போ தானிய பயிர்களுக்குனாக்கா நெல்லுக்கு விதை அமிர்தத்தின் அளவு எத்தனை மில்லி 1 கிலோவுக்குன்னு, 25 மில்லி 1 கிலோவுக்கு. அதே மக்காசோளத்துக்கு 11 மில்லி 1 கிலோவுக்கு. விதை அமிர்தம் சோளத்துக்கு 11 மில்லி 1 கிலோவுக்கு, கம்புக்கு 11 மில்லி 1 கிலோவுக்கு, கேழ்வரகுக்கு 70 மில்லி 1 கிலோவுக்கு. இந்த பயிர் வகைகளுக்கு உளுந்து, பச்சை பயிறு, சோயாபீன்ஸு மற்றும் மொச்சைக்கு
10 மில்லி விதை அமிர்தம் ஒரு கிலோவுக்கு எடுத்துக்கணும். அதே மாதிரி எண்ணெய் வித்துக்களுக்கு நிலக்கடலைக்கு 11 மில்லி ஒரு கிலோவுக்கு, ஆமணக்குக்கு விதை அமிர்தம் 10 மில்லி ஒரு கிலோவுக்கு, எள்ளுக்கு 68 மில்லி ஒரு கிலோவுக்கு எடுத்துக்கணும். நார்பயிர்கள் அதாவது பருத்திக்கு 11 மில்லி ஒரு கிலோவுக்கு விதை அமிர்தம் எடுத்துக்கணும். காய்கறி பயிர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா தக்காளிக்கு 208 மில்லி எடுத்துக்கணும், கத்திரிக்கு 110 மில்லி விதை அமிர்தம் எடுத்துக்கணும், மிளகாய்க்கு 108 மில்லி விதை அமிர்தம் எடுத்துக்கணும், வெண்டைக்கு 10 மில்லி போதும், வெங்காயத்துக்கு 78 மில்லி எடுத்துக்கணும், காலிஃப்ளவருக்கு 66 மில்லி, பாகற்காய்க்கு 11 மில்லி, புடலங்காய்க்கு 11 மில்லி, பீக்கங்காய்க்கு 11 மில்லி. அதாவது விதையின் அளவு மிக சிறிதாக இருக்கும்போது அந்த விதை அமிர்தத்தின் எடுக்கக்கூடிய அளவு அதிகமாக இருக்கிறது. இதை எப்படி உபயோகப்படுத்தலான்னா, 1 கிலோ விதையினை ஒரு 10 லிட்டர் வாளி கெப்பாசிட்டி இருக்கிறத எடுத்துக்கிட்டு விதையினை கிளறுவதற்கு ஒரு தடிமனான குச்சி எடுத்துக்கணும். விதை அமிர்த திரவத்தை இந்த இப்போ நம்ம சொன்ன அளவுகளில் எடுத்துக்கிட்டு வாளியில் உள்ள விதைகளை குச்சியாக கொண்டு வேகமாக கிளறியபடியே இருக்கணும். ஒருத்தர் கிளறும்போது இன்னொருத்தர் அனைத்து விதைகளும் திரவம் படும்படி சீராகவும் மெதுவாகவும் ஊற்றணும். அந்த பாட்டிலேருந்து ஊற்றும்போது ஒருத்தர் கிண்டிக்கிட்டே இருக்கணும், ஒருத்தர் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த எல்லா விதைகள்லையும் இது படுற மாதிரி இருக்கணும். 2-3 நிமிஷங்கள் இந்த விதைகளை ஊற்றிக்கிட்டு கிளறிக்கிட்டே இருக்கும்போது எல்லாமே வந்து இதுக்கு வந்து மேலே வந்து ரெட் கோட்டிங் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இது எதுக்காகனாக்கா இது எல்லாத்துக்கும் பரவிடுச்சா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான். அந்த சிவப்பு வண்ணத்துக்கு எல்லா விதைகளும் மாறிடுச்சுன்னா விதைகளை ஒரு தார்பாய் மீது கொட்டி அப்படியே நிழலில் உலர்த்தணும். 10-20 நிமிடங்களுக்கு இந்த விதைகள் நன்கு காய்ந்து விடும், அதில் இருக்கிற ஈரம்லாம் போயிடும். இப்படி முலாம் பூசப்பட்ட விதைகளை நாம் உடனேயும் விதைக்கலாம் அல்லது சில மாதங்கள் வரை சேமித்து வச்சும் விதைக்கலாம். விதை அமிர்தம் வந்து அனைத்து பயிர் விதைகளுக்கும் ஏற்றவாறு தயாரிக்கப்பட்டிருக்குது. பயிர்களும் முலாம் பூசுவதற்கான அளவுகளும் இப்போ சொன்ன முறையில் அளவுகளில் நம்ம எடுத்துக்கிட்டு அதிக அளவில் விதைகளை முலாம் பூசுவதற்கு சிறிய மற்றும் பெரிய முலாம் பூசும் இயந்திரங்களை வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு இயந்திரங்களை கூட இருக்குது. இது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள விதை மையத்தில் இந்த இயந்திரங்களும் இருக்குது. அதன்படியும் நம்ம பயன்படுத்தி பயன்பெறலாம். இப்போ இந்த விதை வில்லைகளை எப்படி பயன்படுத்துறது? நகர்ப்புறங்கள் வந்து விரிவடைஞ்சு வரும் இன்றைய காலகட்டத்தில் தனி வீடு, அடுக்குமாடி கட்டடங்கள் வசிக்கும் மக்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்குது. வீட்டு தோட்டங்கள் அமைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் தொட்டிகளிலேயே காய்கறிகளை வளர்த்து பயன்படுத்தும் ஆர்வம் மக்களிடையே உள்ளது. வீட்டு தோட்டத்தில் 6-7 காய்கறி பயிர்களை வளர்த்தால் ஒரு குடும்பத்துக்கு தேவையான காய்கறிகளை பெற முடியும். ஆனால் 6-7 வகையான காய்கறி விதைகளை தனித்தனியே வாங்கி பின் அவற்றுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் வாங்கி பயன்படுத்துவதில் மக்கள் அதிக நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்ய வேண்டியிருக்கு. இதை மனசில் வச்சுக்கிட்டு நகர்ப்புற மக்களுக்கு காய்கறி பயிர்களை வளர்க்க எளிதாக்கும் வகையில் விதை வில்லைகள் என்ற தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதற்கு தக்காளி, மிளகாய், கத்திரி, வெண்டை, முள்ளங்கி, பாகக்காய் மற்றும் பீர்க்கங்காய் இதனோட விதைகளை பயன்படுத்துகிறாங்க. முதல்ல இந்த விதைகளை விதை அமிர்தம் கொண்டு முலாம் பூசப்படுது. பிறகு விதை வீரியமேற்றும் தொழில்நுட்பம், அது சீட் ப்ரைமிங்னு சொல்கிறாங்க, கொண்டு இதையும் வீரியமேற்றுறாங்க. இவ்வாறான தரம் உயர்த்தப்பட்ட விதைகள் விதை வில்லைகளாக தயார் செய்யப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. இந்த விதை வில்லைகள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ஊடக கலவையானது விதை முளைப்பு மற்றும் செடிகளின் வளர்ச்சிக்கு தேவைப்படும் இடுபொருட்களான மண், தேங்காய் நார் கழிவு, மண்புழு உரம் மற்றும் வேர் உட்பூசணம் ஆகியவற்றை குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் கலந்து ஒரு கலவையாக தயார் செய்யப்படுது. இதை ஒரு இயந்திரத்தை கொண்டு 3x3x1.5 சென்டிமீட்டர் என்ற அளவு கொண்ட வில்லைகளை வந்து தயார் பண்ணி அதனுள் தரமான வீரியமேற்றப்பட்ட காய்கறி விதைகளை வைத்து விதை வில்லைகள் உருவாக்கப்படுறது. இவை நன்கு காய வைக்கப்படுகிறது. இந்த விதை வில்லைகளை ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்படுது. ஒரு பெட்டியில் 6-7 வகையான காய்கறி விதை வில்லைகள் இருக்கும். இந்த வில்லைகளை தொட்டியிலோ அல்லது தரையிலோ வைத்து தேவையான தண்ணீர் தெளித்து வந்தால்
வீரியமான காய்கறி செடிகளை வளர்த்து சத்தான காய்கறிகளை நாம் வீட்டிலேயே அறுவடை செய்து பயனடையலாம். ஒரு பெட்டியில் உள்ள விதைகளை கொண்டு ஒரு மாதத்துக்கு தேவையான காய்கறிகளை பெறலாம். விதை அடர் முலாம் தொழில்நுட்பம், அதாவது விதை அடர் முலாம் தொழில்நுட்பம். இன்று வேளாண்மையில் இயந்திரங்களின் பயன்பாடு அதிகரித்து கொண்டே வருது. நிலம் தயாரிக்கிறது, விதைப்பு, களை எடுக்கிறது மற்றும் அறுவடை ஆகிய வேளாண் பணிகளும் இயந்திரங்களை கொண்டு செய்கிறோம். சீரான இடைவெளியில் விதைகள் விதைப்பதால் மட்டுமே இதர வேலைகளை இயந்திரங்களை கொண்டு எளிதாக செய்ய இயலும். ஆனால் சிறிய விதைகள் இயந்திரத்தில் கொண்டு சீராக விதைக்க இயலுவதில்லை. விதைகளின் அளவை பெரிதுபடுத்துவதன் மூலம் இயந்திரங்களை கொண்டு சீராக விதைக்க இயலும். ஆகவே இந்த விதை அடர் முலாம் தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுருது. இந்த தொழில்நுட்பத்தில் தகுந்த ஒட்டுண்ணி பசையையும் தகுந்த நிரப்பு பொருளையும் கொண்டு விதைகளை அடுக்கடுக்காக முலாம் பூசப்பட்டு அடர் முலாம் உருவாக்கப்படுது. இதற்கு முதலில் விதைகளை மிதமான ஈரம் செய்து பிறகு அதன் மேல் தகுந்த அளவு நிரப்பு பொருள் ஏற்றப்படுது. இதுக்குன்னு தனி இயந்திரம் கொண்டு மட்டுமே இந்த தொழில்நுட்பத்தை செயல்படுத்த முடியும். அடர் முலாம் செய்த விதைகள் எடையில் 7-8 மடங்கு அதிகம், அளவில் 3-4 மடங்கும் பெரிதாகி காணப்படும். இவ்விதைகளை விதைக்கும் இயந்திரங்களை கொண்டு சீராக விதைக்கலாம். முளைக்கும் பயிர்கள் சீரான இடைவெளியில் காணப்படும். இந்த தொழில்நுட்பம் அனைத்து சிறிய வகை விதைகளுக்கும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக தக்காளி, கத்திரி, மிளகாய், முள்ளங்கி, கேரட்டு, வெங்காயம், கீரை விதைகள், சிறுதானிய பயிர்கள் மற்றும் நெல்லுக்கு. விதை விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்பது சான்றோர் வாக்கு. நல் விதைகளே அமோக விளைச்சலுக்கு ஆதாரம். ஆகையினால் ஒவ்வொரு விவசாயியும் நல்ல விதையை தேர்ந்தெடுத்து வீரியமேற்றும் தொழில்நுட்பங்களை கையாண்டு வயலில் விதைத்தால் சரியான எண்ணிக்கையில் பயிர்களை பராமரித்து சீரான வளர்ச்சியுடைய பயிர்களை பெற்று அதிக விளைச்சலை நம்ம பெறலாம். நேயர்களே, தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது திரு கணபதி மற்றும் திருமதி முக்தா அவர்கள் பங்கு பெறும் பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய கலந்துரையாடல். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சமீப காலமாக பிஎம் பிரணாம் திட்டம் என்ற முழக்கம் கேட்கப்படுகிறது. அதற்கு என்ன காரணம் சார்? அதாவது 28/6/2023 மத்திய அமைச்சரவையின் கூட்டத்தின் பிரகாரம் பிஎம் பிரணாம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு ஒப்புதல் அளித்தாங்க. அது என்னென்னா, மண்ணோட வளம் ரொம்ப குறைஞ்சி போச்சு, அதை இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத காயின் பண்ணி பிஎம் பிரணாம் அப்படின்னு, அதாவது ப்ரோக்ராம் ஃபார் ரெஸ்டோரேஷன், அவேர்னஸ் ஜென்ரேஷன், நரிஷ்மெண்ட், அமிலியோரேஷன் ஆஃப் மதர் எர்த், இதோட சுருக்கமே பிஎம் பிரணாம் திட்டம் அப்படிங்கிறது. அதை தமிழில் சொல்லணும்னா, பூமி தாயை மீட்டெடுத்தல், மண்ணின் தற்போதைய வளம் குறித்து தெரிந்து கொள்ளுதல், அதை பற்றி நமக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், மண்ணை ஊட்டமேற்றுதல், அதை வளப்படுத்துதல், மறுபடி சீர்திருத்துதல், மண்ணின் தரத்தை மேம்படுத்துதல், இதை சார்ந்து தான் இந்த ப்ரோக்ராமை வைத்திருக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராமை யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர், மத்திய அரசின் உரத்துறை நிறுவனம். அவங்க ஏன் இதுக்கு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா, இது மண்ணோட வளம் குறைந்ததற்கு பெருமளவு காரணம் உரங்களே அப்படிங்கிறாங்க. அதாவது இது பல வகையில் பின்னி பிணைந்திருக்குது. இப்போது கோப் 2023 ஐக்கிய நாடுகள் சபையில் இது இலக்குகளை நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த இலக்குகள்லேயும் கிளைமேட் சேஞ்சை பற்றி பண்ணியிருக்காங்க. அதில் கிளைமேட் சேஞ்ச் பண்ணும்போது ஐக்கிய நாடுகள் சபையில் அதிகப்படியான நீர் வளத்தை உறிஞ்சுவது விவசாய தொழிலாக இருக்கிறது. 13% நீர் உறிஞ்சப்படுவது விவசாய தொழிலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மண்ணுடைய தன்மை கெடுவதற்கும் அதிகப்படியான உரங்களை உபயோகிக்கிறதும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை உபயோகிக்கிறதும் காரணமாக இருக்குது. அதனால் இந்த
இம்பேலன்ஸ் மண்ணில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது, நமக்கு வந்து ஊட்டமான பொருட்களும் கிடைக்கிறதில்ல. அதிகப்படியான தழைச்சத்தை நம்ம அதிகப்படுத்தி மீதம் இருக்கிற சத்துக்களை எடுக்க முடியாமல், அதாவது ஒரு சத்து அதிகமாகுறதுனால தழைச்சத்தையே அதிகப்படுத்தி நம்ம விவசாயம் பண்ணுறதுனால இதர சத்துக்கள் பயிர்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்றத பண்ணணும். சமச்சீர் உர நிர்வாகம்னா மறுபடியும் நம்ம இயற்கையை நோக்கி போகணும். அதே சமயத்தில் ஒரே அடியாக நம்ம செயற்கை உரங்கள்லேருந்தும் விடுபட முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஜனத்தொகை பெருகி கொண்டே இருக்கிறது. அதற்கு தகுந்தாற் போல் நாம் உணவு உற்பத்தியும் செய்து கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கருத்தில் வச்சு தான் எல்லாத்துக்குமே காரணம் இந்த தாய் பூமி தான். நம்ம எந்த அளவுக்கு தாய் பூமியை பேணி காக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க நமக்கு எல்லா வளங்களையும் வாரி வழங்குவாள் என்பது அறிந்து தான் பிரதமர் இந்த திட்டத்தை நம்மளுக்கு முன்னெடுத்து கொடுத்துருக்குறாங்க. அதுதான் முதல் இலக்கான பூமியை மீட்டெடுத்தல். ஆமாம். அடுத்தது மண்ணின் தற்போதைய வளம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் என்ற 2வது இலக்கு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். விழிப்புணர்வுன்றது இப்போ இந்த விஷயம் அதிகமாக உரம் போடுறோம், மண்ணில் தரம் குறைஞ்சி போச்சு, பிளாஸ்டிக் அதிகப்படுத்துகிறோம், இது எல்லாருக்குமே பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். விவசாயிகளும் இது கிராம லெவல்லேருந்து தெரியணும். அடிப்படை அளவு வந்து அதிகமாக உபயோகப்படுத்துறது கிராமத்தின் அடிப்படை நிலையிலேருந்து தெரியணுங்கிறதுக்காக தான் அவங்க நிலையிலேருந்து கீழ்த்தட்டு நிலையிலிருந்து வரணும். இதை மண்ணோட தன்மை, அதில் மக்கும் தன்மை அதிகமாக குறைஞ்சி போச்சு. மக்கும் தன்மை அதிகமாக குறைஞ்சி போயிட்டனாலே நம்ம நீர் பிடிப்பும் குறைஞ்சி போயிடும். மண்ணில் நீர் பிடிப்பு, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம், அந்த நீர் பிடிப்பு தன்மையும் குறைஞ்சி போயிடும். நம்ம ஒரு தடவை மழை பெய்தா மாதம் மும்மாரி பெய்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மும்மாரி பெய்யும்போது 3 தடவை மழை இல்லை ஒரு மாதத்துக்கு 2 தடவை மழை பெய்தா கூட அதில் வந்து அந்த மண்ணில் நீர் தேங்கி இருக்கிற நீர் வந்து அந்த பயிர்களுக்கு தொடர்ந்து நீர் வளத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தற்போதைய நிலைமை இன்றைக்கி மழை பெய்ததுன்னா தண்ணி வச்சோன்னா அடுத்த நாளே போயிடுது, அடுத்த நாளும் தண்ணி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஆகுது. இதுக்கு காரணம் என்னென்னா அதில் ஹியூமஸ், அதாவது மக்கும் தன்மை உள்ள பொருட்களினுடைய அளவு குறைஞ்சி போச்சு. அதாவது கார்பன் கண்டென்ட்டு, CN ரேஷியோ, கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ அப்படின்ற அளவு குறைஞ்சிட்டதுனால நம்ம அந்த ஹியூமஸ் குறைஞ்சிட்டனால மண்ணில் தண்ணியோட காப்பாற்றும் தன்மை குறைஞ்சி போயிடுது. அப்போது அதுக்கு முன்னாடி வந்து 30 அடியில் வந்து நமக்கு நீர் சுரந்துக்கிட்டு இருந்தது. இப்போ 1200 அடிக்கு கீழே நீர்வளம் போயிடுச்சு, வாட்டர் லெவல். ஆமாம், அது போயிடுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னாக்கா நம்மளுடைய வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிருச்சு. அது மாத்திரம் காரணம் கிடையாது, நம்மளுடைய வளர்ந்து வரும் ஜனத்தொகைக்கும் பூமி வெப்பமடைகிறதுனாலையும் நமக்கு வந்து அந்த நீர்வளம் குறைஞ்சி போயிடுறது. ஸோ இதை வந்து தான் காப்பாற்றுறதுக்காக இந்த மண்ணின் தற்போதைய வளம் குறித்து அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அடுத்த இலக்கு, 3வது இலக்கு மண்ணை ஊட்டமேற்றுதல் அல்லது வளப்படுத்துதல் மற்றும் சீர்திருத்துதல், அதன் தரத்தை மேம்படுத்துதல் என்பதாகும். இதற்கு எப்படி வழி சொல்கிறார்? அதாவது மண்ணை ஊட்டமேற்றுதல்னா இப்போ நமக்கு புரிஞ்சு போச்சு மண்ணோட பிரச்சனை என்ன, நம்ம ஏன் காப்பாற்றணும், இதுக்கு என்ன நம்ம வழி, இதுக்கு நம்ம என்ன வகையில் ஊட்டம் ஏற்படுத்தணும். அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து கிடை போடுவாங்க, ஆடு மாடுகளை கிடை போடுவாங்க. ஒரு 15 நாள் மேய்ச்சலில் அந்த விளைநிலங்களில் விட்டு கிடை போடுவாங்க. 2வது பசுந்தாள் உரங்களை இடுவாங்க. அப்போ அந்த காடு மாதிரி வளர்ந்துருக்கிற ரோட் சைடில் இருக்கிற மரங்கள், செடிகள், கொடிகள்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதையெல்லாம் அங்கே வந்து அதையெல்லாம் வெட்டி அதையெல்லாம் சிறகு கழித்து அதை மூட்டையாக அதை கட்டி வண்டியில் கொண்டு வந்து நிலத்தில் போட்டு அதை நிலத்தில் பரப்பி அதை வந்து ஒரு உழவு ஓட்டி அந்த மண்ணுக்குள்ளே புதைச்சி அதை மக்கின பிறகு விவசாயம் பண்ணும்போது அந்த மக்கிய இது வந்து பயிர்களுக்கு கிடைத்து விவசாயிகளுக்கு பலனளித்தது. அது இல்லாத சமயத்தில் சணப்பை, கொழிஞ்சி, பில்லி பேசரா, தக்கப்பூண்டு இந்த மாதிரி பசுந்தழை உரங்களை கொடுக்குற பயிர்களை பயிரிட்டு அது பூக்கும் தருவத்திற்கு முன்னாடி அந்த மண்ணிலேயே உழவு ஓட்டி அதை வந்து விவசாயம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பசுந்தாள் உரம், பசுந்தழை உரம் அப்படிங்கிற 2 கான்செப்டில் நம்ம பண்ணியிருக்கோம். கிடை கட்டுறது ஆடு மாடுகளை வச்சு. ஸோ இந்த வகையில் வந்து நம்ம மண்ணை ஊட்டமேற்றுறோம். இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா இன்டர் கிராப்பிங் பண்ணுறோம். இன்டர் கிராப்பிங் பண்ணுறது நமக்கு வருவாய் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரே பணப்பயிராக வைக்காமல் தானிய பயிரும் வைக்காமல் இந்த பருப்பு வகைகள், பயிர் வகைகளை போட்டுரும். பயிர் வகைகளில் பார்த்திங்கன்னா அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்குது.
இதில் அதுவும் குறிப்பாக வந்து இந்த பயிர் வகைகளில் ரைசோபியம் பாக்டீரியா அது என்னென்னா அந்த ஒவ்வொரு பாக்டீரியாவும் ரைசோபியம் பாக்டீரியான்றதும் அந்த நைட்ரஜன் தொழிற்சாலையில் நைட்ரஜன் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறதோ ஒவ்வொரு பாக்டீரியாவும் அந்த மாதிரி நைட்ரஜனை ஆகாயத்திலேருந்து கிரகித்து பூமிக்கு அடியில் வைத்து பயிருக்கு தேவையான அளவு கொடுக்குறது இயற்கை உரம் இது. ஆமாம், இயற்கையாக அது நேச்சுரல் மேனுஃபேக்சரர் ஆஃப் நைட்ரஜன் சொல்லுவாங்க. அது பயிருக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த பயிர் வகைகளை நம்ம இன்டர்கிராப்பிங் ஊடு பயிராக பண்ணும்போது மண்ணுடைய வளமும் குறையுது. அதே சமயத்தில் ஒரு சில பகுதிகள் வந்து ஒரு பயிர்கள் வந்து ஒரு அரை அடிக்கு வளரும் அதோட வேறு. இந்த பயிர் வகைகள் வந்து அதை விட கம்மியாக வளரும். இப்போ ஆணி வேர் பயிர்கள் இருக்குது, இது வந்து ஜல்லி வேர் பயிர்கள் இருக்குது. ஸோ இது மேலோட்டமாக இருக்கிற சக்திகளை உறிஞ்சும். ஒரு 6 மாதம் வந்து பருத்தி போன்ற பயிர்களை எடுக்கும்போது அடியிலிருந்து ஒரு அடியிலிருந்து இருக்கிற சக்திகளை உறிஞ்சும். அதனால் தொடர்ந்து ஒரே பயிரை வைக்கிறதுனால டிஃப்ரெண்ட் லேயர்லேருந்து ஒவ்வொரு பகுதியிலேருந்து எடுக்கிற சக்தியோட அளவு சமமாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதே மாதிரி உழவு ஓட்டுறதையும் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி டிராக்டரை வச்சு அதிகமாக உழவு ஓட்டுறதுனால மண்ணுடைய தன்மையும் ரொம்ப சன்னமாக ஆகிட்டு அது வந்து ஒவ்வொரு மண் துகள்களுக்கும் இடையில் உள்ள நெருக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சி போகுது. அது ரொம்ப குறைவாகிடுது. காற்றோட்டம் அதிகமாக இருக்கணும். ஒரு காற்றோட்டம் அதிகமாக இருந்ததுன்னா பயிர்கள் வளர்கிறது, விதைகள் முளைக்கும் எளிதாக. ஆமாம், இந்த வகையில் நம்ம இந்த மண்ணை சீர்திருத்துறதுன்னும் போது ஒரு சமயத்தில் வந்து அமில நிலங்களும் கார நிலங்கள் இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம சுண்ணாம்பு சத்துக்களையும் ஜிப்சம் இது போன்றவங்களாம் போட்டு நம்ம மண்ணை சமன்படுத்தி கொண்டு வந்து விட்டோம்னா எல்லா சத்துக்களும் நம்ம பயிர்களுக்கு கிடைக்கும். பயிர்களுக்கு 16 வகையான சத்துக்கள் தேவை. என்னென்னதுன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபரு, காப்பர், மாலிபெடினம், போரான், அயன், எல்லா சத்துக்களும் தேவை. ஒன்னோட சத்து அதிகமாக ஆனாலும் அது இன்னொரு சத்தை வந்து எடுக்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடாது. இதுதான் வந்து சினர்ஜெட்டிக் எஃபெக்ட்னு சொல்கிறது. அதான் வந்து ஒரு சில சக்தி என்ன பண்ணணும்னா அதிகப்படியாக ஒன்று கொடுக்கும்போது அடுத்த நியூட்ரியண்ட்டு பயிருக்கு கிடைக்கிறது தடைப்படும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வராமல் மண்ணின் தன்மை pH லெவல் 7 பராமரிக்கும் போது எல்லா சத்தும் பயிர்களுக்கு கிடைக்க ஏதுவாகிறது. நமக்கு எப்படி பேலன்ஸ்டு டயட் தேவைன்னு நம்ம நினைக்கிறோமோ மண்ணுக்கும் பேலன்ஸ்டு ஃபர்டிலைசர் ஃபீடிங் வேணும். ஆமாம், உண்மைதான். அதை தான் வந்து வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்கா நம்ம உணவு உற்பத்திக்காக 1960 அதிகமாக உணவை தான் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு 30 ஆண்டு காலமாக தொடர்ந்து இன்டிஸ்கிரிமினேட் யூசேஜ் ஆஃப் ஃபெர்டிலைசர் அப்படின்வாங்க பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் 3த்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தோம். இந்த நைட்ரஜன் வந்து வெளிநாட்டிலேருந்து தயார் பண்ணுறது நம்ம உள்நாட்டிலையும் தயார் பண்ணுறோம் யூரியாவாக. இன்றைக்கி நீம் கோட்டட் யூரியாவாக வருது. பாஸ்பரஸ், பொட்டாஷ் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலைன்னு நம்ம இறக்குமதி பண்ணுற அமௌண்ட் அதோட வேல்யூவும் அதிகமாக இருக்குது. அப்போது நம்ம இதை வந்து குறைக்கணும். சென்ற காலங்களில் பார்த்திங்கன்னா நைட்ரஜனுக்கும் மற்ற சத்துக்கும் பாஸ்பரஸும் எந்த ரேஷியோ, அதாவது வந்து ஒரு நைட்ரஜன் 1 கிலோ போடுறாங்கன்னா பாஸ்பரஸ் 0.2 அந்த அளவுக்கு தான் வரும். அதே மாதிரி நைட்ரஜன் 1 கிலோ போடும்போது பொட்டாஷோட யூசேஜ் 0.1 அந்த அளவுக்கு தான் உபயோகப்படுத்தியிருக்கோம். ஸோ இதை இன்டிஸ்கிரிமினேஷன், அதாவது வந்து சமநிலையாக இல்லாமல் சமச்சீர் உரமாக இல்லாததுனால பல பிரச்சனைகளை நம்ம இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதில் ட்ரோன்களை பற்றியும் கேள்விப்படுகிறேன், அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், அதாவது வந்து இன்றைக்கு இருக்கிற முழக்கம் நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற குறிக்கோளோட இது 2030 வரைக்கும் நமது குறிக்கோள் என்ன, 2047 நமது குறிக்கோள் என்ன என்ற தொலைநோக்கு பார்வையோடு இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுறது. இப்போ நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதத்தில் நம்ம விவசாயம் சம்மந்தப்பட்டது வந்து பிஎம் பிரணாம் திட்டம், அந்த திட்டத்தை இதில் இணைக்கிறாங்க. அந்த பிஎம் பிரணாம் திட்டத்தையும் இந்த ட்ரோன்களின் உபயோகம் திட்டத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ பிஎம் பிரணாம் திட்டத்தை வந்து மண்ணின் வளர்ச்சியை பற்றி சொல்லியிருக்கோம். இப்போ ட்ரோன்களின் உபயோகம் என்ன அப்படின்னும்போது ட்ரோன்கள் மூலமாக இது வந்து ஒரு சின்ன ஹெலிகாப்டர் மாதிரி மேலே பறந்து போய் பூச்சி மருந்து, இப்போ அதிகமாக இந்த உரங்களுக்காக நேனோ உரங்களை தயார் பண்ணுறோம். அப்போது தழைச்சத்து தான் அதிகமாகப்படுத்துகிறோம். இது மூட்டை அளவில் தான் இருக்குது. அந்த மூட்டைகளை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு
ஏற்படுகிற செலவு, மூட்டை உரங்களை தயார் பண்ணுறதுக்கு உண்டான செலவு, இவையெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது புதிய தொழில்நுட்பமாக நானோ யூரியாவை அறிமுகப்படுத்தியிருக்கு. அதில் நானோ யூரியா வந்திருக்கு, நானோ டிஏபி வந்திருக்கு. இது தவிர நானோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இதற்கு முன்னாடியே மைக்ரோ நியூட்ரியன்ஸும் 100% நீரில் கரையும் திரவ அளவுகளையும் இருக்குது. அப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் பூஞ்சான கொல்லி மருந்துகளும் திரவ லெவல்லையே இருக்குது. இதெல்லாம் ஒரு ஏக்கருக்கு 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் என்ற முறையிலே இருக்குது. இதை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி என்னன்னாக்கா நாஸ்பாக் பிரேயரும் தோலில் மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு அடிக்கிறவங்களுக்கு உடல்நல கோளாறுகளையும் ஏற்படுத்தும். இப்போ இதையெல்லாம் போக்குறதுக்கு என்னென்னா இந்த ட்ரோன்கள் மூலயமா இந்த மருந்துகளை அந்த ட்ரோன்களில் அடைச்சி ஒரு 10-15 நிமிடத்தில் ஒரு ஏக்கர் நிலத்துக்கு ஸ்ப்ரே பண்ணிடுறது. இது நல்ல ஐடியாவாக இருக்கே. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அடிக்கிற செலவே 500 ரூபா தான். அப்படியா? 500 ரூபா தான் ஆகுது. இதனால் கால விரயமும் குறையுது, பண விரயமும் குறையுது. அந்த பொருட்களை அங்கேருந்து கொண்டு இங்கே ஒரு மூட்டை யூரியாவை கடையிலேருந்து நிலத்துக்கு கொண்டு வரத்துக்கு உண்டான அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் குறையுது. ஸோ இவையெல்லாம் கணக்கில் எடுக்கும்போது இந்த ட்ரோன்களின் உபயோகம் விவசாயத்தில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது, ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். ஆமாம். இது செயல் திட்டம் பற்றி கொஞ்சம் விவரியுங்கள். ஆமாம், இந்த புதிய தொழில்நுட்பம் இப்போ இந்திய அரசு கண்டுபிடிச்சிருக்கிறது ட்ரோன் டெக்னாலஜி. அதே மாதிரி நானோ யூரியா, நானோ டிஏபி. இதை எப்படி நம்ம கொண்டு போகிறது ஆராய்ச்சியில் வந்தாச்சு. இதை நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற முழக்கங்களின்படி, இந்த திட்டங்களின்படி விவசாயிகளுக்கு 29 மாநிலங்களில் மாவட்டந்தோறும் கிராமங்கள் தோறும் இந்த ட்ரோன்களின் செயல் விளக்கத்தை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்க இந்த யாத்திரையில் முடிவெடுக்கப்பட்டது. இதனால் ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் பேன் இந்தியா முழுவதும் கொண்டு இறக்கப்பட்டுள்ளது. அவைகள் இந்த செயல் விளக்கங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த செயல் விளக்கம் போகும்போது எண்ணற்ற பொதுமக்களும் எண்ணற்ற விவசாயிகளும் ஒன்று கூடுறாங்க. ஏன்னா ஒரு புதுசாக ஒரு மிஷின் இருக்கு, அதை பார்க்கறதுக்காக ஜனங்க வராங்க. ஒரு வேன், அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு வேன் வரும், பிரச்சார வேன் வரும், ஊர்தி வரும், ஏதோ சொல்லுவாங்க, பேப்பர் கொடுப்பாங்க. இப்போ அது இல்லாமல் அந்த பிரச்சார ஊர்தி கூடயே வேறு திட்டங்களுக்கு உண்டான மற்ற துறைகளையும் இணைச்சு இந்த துறையிலையும் ஒரு ட்ரோன் ஒரு செயல் விளக்கம் காட்டும்போது அந்த கிராம மக்கள்லாம் ஆர்வமுடனும் ஒரு உன்னிப்புடனும் கவனிக்கிறாங்க. இது என்ன இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது சம்மந்தமாக ஒரு டிஸ்கஷன் வரும்போது இது வரைக்கும் விவசாயன்றது ஒரு நஷ்டமான தொழிலாகவே பார்க்கப்பட்டது. வேறு வழி இல்லாமல் விவசாயம் செய்ய வேண்டிய கிராமங்கள்ல இருந்து வெளியே போனால் என்ன, நிலத்தெல்லாம் எப்படி விட்டு போகிறது, இந்த முறையிலேருந்து எப்படி வர்றது, ஏதோ ஒன்று செய்துக்கிட்டு இருப்போம் அப்படின்ற நிலை மாறி அவர்களுக்கு ஒரு உற்சாகம். ஸோ ஒரு தொழில்நுட்பம் புதுசாக வந்திருக்கு, இதில் நமக்கு செலவும் குறையுது, நமக்கு வருவாயும் அதிகமாகுது அப்படின்ற எண்ணம் இந்த செயல் விளக்கங்கள் மூலமாக அந்த அறிஞர்கள், அதாவது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், விவசாய அலுவலர்கள், இவர்கள் இந்த திட்டங்களை பற்றி விவசாயிகளுக்கு விளக்கும்போது அவர்களும் உற்சாகம் அடைகிறார்கள். இது பற்றி மேலும் மேலும் தெரிந்து கொள்றதுக்காக உற்சாகம் காட்டுகிறார்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு புரட்சிகரமான விவசாயம் நாளடைவில் பெருகும் அப்படின்றது நமக்கு தெள்ள தெளிவாகிறது. இந்த திட்டம் மகளிருக்கும் உதவுது அப்படிங்கிறாங்களே, அது எப்படி? பிரதமரின் வேளாண் மகளிர் ட்ரோன் மையம் என்ற திட்டத்தை நிறுவியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் என்னென்னா விவசாய சார்ந்த தொழில்களில் மகளிருடைய பங்கு பெருமளவு 50%க்கும் மேலே அதிகமாக இருக்கிறது. ஸோ இதில் படித்த கிராமத்தில் இருக்கிற மகளிரும் இந்த திட்டத்தில் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ட்ரோன்களின் பைலட் ட்ரைனிங்கு மகளிருக்கும் கொடுத்து அவங்களுக்கும் இதன் மூலம் வாழ்வாதாரம் சிறக்கணுங்கிறதுனால அந்த சர்டிஃபிகேட்டு கொடுத்து இந்த ட்ரோன்களை இயக்குவதற்கான பயிற்சிகளையும் கொடுக்குறாங்க, இந்த மருந்து அடிக்கிறதுக்கு. ஸோ இதுக்காக இதோட செலவு பார்த்திங்கனாக்கா மகளிர் சுய உதவி குழுக்களுக்காக பெரும்பாலும் ஒரு நிதியை அளித்து அவர்கள் மூலமாகவே இந்த ட்ரோன் திட்டத்தை நிறைவேற்றலான்னு பிரதம மந்திரி முடிவெடுத்திருக்கிறாங்க. அதன் வகையில் இந்த திட்டத்தையும் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இதிலும் நல்ல வரவேற்பு இருக்கிறது. இந்த திட்டம் நிச்சயம் வெற்றியடையும் என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது. உண்மைதான். எல்லாருக்கும் ஊக்கமும் உற்சாகமும் தருகிறது. இந்த திட்டம் இன்னொரு வேளாண் புரட்சியை இது உண்டாக்கும் என்று நம்புகிறோம். பாரதத்தின் நமது இலக்கு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி இந்த ட்ரோன் திட்டங்களும் பிஎம் பிரணாம் திட்டங்களும் வேளாண்மையில் புரட்சியை ஏற்படுத்தும் என்பது உறுதியாக நம்பப்படுகிறது. இதனால் நமது உணவு உற்பத்தி அதிகப்படும், நாம் எல்லோருக்கும் ஊட்டச்சத்து மிக்க உணவு கண்டிப்பாக அளிக்கப்படும் என்பதை உறுதி செய்கிறது.
இந்த வேளாண் புரட்சி வெளிப்படும்போது நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற பயணம் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு வித்தாகவும் உறுதுணையாகவும் விளங்கும் என்று சான்றளிக்கிறது. இதன்படி இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாகவும் வேளாண்மையில் நீடித்த நிலையான நாடாகவும் விளங்கும் என்று தெள்ள தெளிவாக நம் கண்முன்னே காண முடிகிறது. நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 28ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.